अंजना गर्भ संपूर्ण कुमारं ब्रह्मचारी दुष्टग्रह विनाशनम तम हनुमंतम उपासमहे. ராமாயண காவியத்திலே இகபர சுகம் தரும் பகுதியாக அமைந்தருளி இருப்பது சுந்தரகாண்டம். சுந்தரமெனில் அழகு என்பது ஒரு பொருள். அழகுக்கு அழகான ராமபிரானின் தூதுவன் அனுமன், சீதா பிராட்டியின் சோகத்தை நீக்கியவன் அனுமன். அந்த அனுமனே சுந்தரகாண்டத்தின் நாயகன் என்றார் அது மிகையாகாது. ராமனை பிரிந்த சீதை அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்டார். சோகத்தை நீக்குவது அசோகம். ஆ என்ற தமிழ்ச் சொல்லுக்கு அதற்கு மேல் இல்லை என்பது ஒரு பொருள் ஆகிறது. ஆதலில் சோகம் அசோகம் ஆயிற்று. ராம மகிமையை அற்புதமாக எடுத்துக் கூறும் பகுதியில் ராம நாம தாரக மந்திரத்தை சொல்லி பறந்து சென்றவன் அனுமன். ஆனால் நாமமுடைய ராமன் நடந்துதான் சென்றான். அனுமன் இலங்கைக்குள் புகுந்து அங்கே பல காட்சிகளை கண்டுவிட்டு அசோக மரச்சோலையை அடைகிறான். சீதை இங்கும் இல்லை என்றால் இறப்பேன் என்ற உணர்வுடன் வந்தான். ராமனின் தூதன் அசோகவனத்தை அடைந்ததும் தேவர்கள் மகிழ்ச்சியால் பூ மழை பொழிந்தன. அதே நேரத்தில் சீதை மிகுந்த சோகத்துடன் காணப்பட்டார். சீதையின் அருகில் துணைக்காக அனுப்பப் பெற்றவள் விபீஷணன் மகளாகி திரிசடை ஆவாள். அவளைத் தவிர மற்ற அரக்கியவர் யாவரும் உறங்கினர். தாயை விட இனியவளான திரிசடையிடம் சீதை ஒரு நற்செய்தி உள்ளது போல், நம் தீமையெல்லாம் தீரலாம், என் கண்ணும் உருவமும் வலப்பக்கமாக துடிக்கவில்லை என்றார். ராஜரிஷி விஸ்வாமித்திரருடன் ராமன் மிதிலையில் புகுந்த நாளில் இப்படித்தான் கண்ணும் உருவமும் தோளும் இடப்பக்கமாக துடித்தன. அரசு துறந்து என் நாயகன் மனம் புகுந்த நாளில் வலப்பக்கமாக இவை துடித்தன. ராவணன் என்னை கவர்ந்து போகும் நாளிலும் வலப்பக்கமாகவே இவை துடித்தன. ஆனால் இன்று மட்டும் அவை இடப்பக்கமாக துடிக்கின்றன. இதனால் விளையும் பயன் பற்றி திரிசடையே நீ நினைப்பது என்ன என்று சீதை கேட்டார். அதற்கு திரிசடை, அம்மா, இது மங்களம் பொருந்திய அறிகுறியா என்று விரும்பி கூறிய திரிசடை, உன் கணவனை நீ மீண்டும் சேர்தல் உண்மையே ஆகும்.
அதன் பின் திரிசடை உறங்கிப் போனான். ராமன் அனுப்பிய தூதுவனாகிய அனுமன் இந்த நேரத்தில் அங்கு வந்து சீதையின் இருப்பிடத்தை நோக்கினார். இவ்வளவு பெரிய காவலில் இருப்பதால் இவளே சீதையாக இருக்க வேண்டும். கடல் அளவு உள்ள கண்களிலிருந்து அவ்வளவு நீரும் வடிய இருக்கிறதா, அவளேயா என்று அனுமன் தெளிந்தான். ராமன் கூறிய எல்லா அடையாளங்களும் இவளுக்கு பொருந்தின. எதுவும் மாறாக இல்லை. இவளே தாமரையின் திருமகள். ராவணன் வந்தான். சீதையை அபகரிக்க செய்கின்ற சொல்லால் பேசினான். சீதை சினந்தாள். சொல் அம்பு விடுத்தாள். சென்றான் ராவணன். ஆயினும் தம் உயிரை போக்கிக் கொள்வது என்று முடிவெடுத்தாள் சீதை. திடுக்கிட்டான் அனுமன். தேவர்கள் தலைவனின் அருள் தூதன் நான் என்று சொல்லி சீத்தை முன் தோன்றி தொழுதான் அனுமன். தலைகுனிந்து நின்றான். அரக்கனில்லை. ஒழுக்கமாக நின்று ஐம்பொறிகளையும் வென்றவனே ஆவான். இல்லாவிட்டால் தேவனாக இருக்க வேண்டும். நல்ல மனமும் தூய்மையும் நல்ல பேச்சும் கொண்ட இவன் குற்றமற்றவன் போலும் என்று எண்ணினான். சீதை போக இருந்த உயிரை மீட்டான் அனுமன். ராமனின் அழகை அற்புதமாக விளக்கினான் அனுமன். அதனை கேட்டு மெழுகாய் உருகினாள் சீதை. அவர் சொன்ன குறிகளும் அடையாள செய்தியும் உண்டு என்றான் அனுமன். அனைத்து நிகழ்வுகளையும் அற்புதமாக எடுத்துரைத்தான் அனுமன். ராமன் அளித்த கணையாழியை சீதைக்கு காட்டினான். மயங்கியவர்க்கு உணர்வு மீண்டது போலவும் துறந்தவர் பிறந்த பயன்களை அடைந்தது போலும் நீங்கிய உயிர் மீண்டது போலும் கணையாழியை கண்ட சீதை மகிழ்ந்தார். வாடிய உடல் துடித்தார். பழைய பொன்னிறம் படைத்தார். தலையில் அதை வைத்தார். மோந்தாள். மார்பில் வைத்துக் கொண்டார். உயிர்த்தாள். விம்மினாள். மோதிரத்தால் அவள் பெற்ற மகிழ்ச்சி அளவிட முடியாது. கணையாழி தந்த அனுமனை வாழ்த்தினார். 3 உலகமும் படைத்தார். பிரம்மனுக்கும் தலைவனாகிய தூதனாய் வந்து எனக்கு உயிரை தந்த உனக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? தாயாய் தந்தையாய் தலைவனே அருளின் வாழ்வில் இப்பிறப்பிலேயே மறுபிறப்பின் பயனும் புகழும் தந்தார். வலிமை மிகுந்த தோளுடைய வீரன், துணை இல்லாதிருந்த என் துன்பம் தீர்த்த வள்ளல், நான் மாசுமாறு இல்லாதவள் என்பது உண்மையானால் ஊழிக்காலம் ஒன்றே ஒரு நாளாக எத்தனை ஊழிகள் உண்டோ அவ்வளவு நாளும் உலகம் 7 அழியும் காலத்தில் நீ இன்று போலவே இருப்பாயாக என்று வாழ்த்தினாள் அனுமனை சீதை. சீதையை தொழுதபடியே தன் பெரு வடிவு காட்டினான் அனுமன். அது வானுர வளர்ந்து திசையெல்லாம் பறந்தது. வானத்தை இடிக்கும் என்று வளைந்து கொண்டான். அவன் உடல்
மயிர்களில் மின்மினி பூச்சி போல விண்மீன்கள் தொத்தின. அவன் குண்டலம் 2, கதிரவன் சந்திரன் ஆக 2 மண்டலம் போல் தெரிந்தன. இவ்வடிவை உலகம் அளந்தவனே காண நானும் வானுலகையே தன் கண்களால் கண்டான். அனுமன் பாதத்தின் கழல்கள் கூட வளர்ந்து உயர்ந்ததால் சீதையால் பார்க்க இயலவில்லை. இனி அரக்கர்கள் அழிவர் என்று மகிழ்ந்தவள் இப்பெரிய உருவைக் கண்டு பயந்தே அடக்கிவிடு என்று கேட்டார். சிறிய வடிவில் வருக என்று வேண்டினார். சிறிய உருவெடுத்தான் அனுமன். சீதையின் பாதத்தை வணங்கி, அருந்ததி போன்றவர் வானரத் தலைவர்கள் என் போல் பலர், கடலின் மணல் போல் எண்ணற்றவர், யாவரும் ராமன் அடியார். யான் அந்த கூட்டத்தில் ஒருவன், ஏவியதை தூவியதை செய்வேன் என்றான். அனுமன் சீதையிடம் அடையாளம் பெறுமுன் தாயின் முன் கன்று போல் நின்றான். இலங்கையையும் அழித்து ராவணனோடு அவன் இனத்தையும் அழித்து வா என்றாலும் செய்வேன். தாயே எனக்கு அருள்வீரா, துயர் தீர்க, அடியே தோள் மீது விரைந்து ஏறுக என்று கை தொழுது அடிபணிந்தார். அதற்கு சீதை, என் கணவன் ஒருவனை தவிர என் உடலை யாரும் தீண்டக்கூடாது. 5 பொறிகளையும் அடக்கிய பிரம்மச்சாரியார் நீ இருந்தாலும் நீயும் ஒரு ஆண் என்பதால் அது கூடாது என்று வேறு ஒரு கருத்தையும் கூறினார். நீ விரைந்து செல், எனினும் என்னை நீ கண்டதற்கு சான்றான் 2 செய்திகளை சொல்கிறேன் கேள். சித்திரகூட மலையில் என்னை ஒரு காகம் நகர்த்தால் என் உடலை கிழிக்க முயன்றதற்கு ஒரு நாணப்புல்லையே அம்பாக்கி விட்டதை அவரிடம் சொல். நான் வளர்க்கும் கிளிக்கு யார் பெயர் வைக்கலாம் என்று என் அண்ணலை கேட்டபோது, கைகேயி எனும் என் தாயின் பெயர் வைப்பாயா என்று கூறியதை சொல்வாயா? இவ்வளவும் கூட நல்ல அடையாளம் ஆகாமல் போகலாம் என்று கருதி தன் உடையில் முடித்து வைத்திருந்த சூடாமணியை அவிழ்த்தாள் சீதை. என் கண்மணியை ஒத்தது இச்சூடாமணி, முன்பே ஆடையில் வைத்திருந்த இது பெரிய அடையாளம் ஆகும். என்னை தேடி வந்து எனக்கு உயிர் கொடுத்தார், நீ கொண்டு கொடுப்பாயா என்று கூறினான் சீதை. சீதை கொடுத்த சூடாமணியை தொழுதவனார் நின்று வாங்கினான். உடையில் வைத்து சுற்றினான். முழுதும் தவறு ஏற்படாவன் பத்திரப்படுத்தினான். மீண்டும் சீதையை வணங்கினான். அழுதபடியே 3 முறை அன்னையை பலமாக சுற்றி வந்து அவன் செல்லும் போது அன்புடன் சீதையை வாழ்த்தி அனுப்பினான். சுந்தரகாண்டத்திலே அற்புதமான பல சம்பவங்கள். ராமன் கணையாழி கொடுத்தது அபயம், சீதை சூடாமணி கொடுத்தது சரணம்.